மதுரை ஸ்டைல் பட்டர் பீன்ஸ் குழம்பு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பட்டர் பீன்ஸ், தேங்காய், கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு, ஒரு துண்டு பட்டை. இந்த குழம்புக்கு இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளான மெனு இது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் போடுங்க. என்கிட்ட அன்றைக்கி இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டேன். நம்ம வச்சுருந்தோம்னா தேங்காய் மசால் அதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி 2 பாலாக எடுத்துக்கோங்க. ஒன்று திக்காக இருக்கணும், ஒரு பால் கொஞ்சம் தின்னாக, செகண்ட் பால் வந்து தின்னாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஓரளவுக்கு செவந்து வரும்போது, இந்தளவுக்கு செவக்கணும். செவந்து வரும்போது பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் நமக்கு தேவைக்கு எப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். போட்டு இந்த உப்பு, தேவையான உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் பட்டர் பீன்ஸோடு சேர்ந்து நல்லா பெரட்டி வரணும். இந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக நின்று வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இந்த செகண்ட் பால் இருக்கு இல்லையா, 2வது பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த 2வது பாலில் தான் அந்த பட்டர் பீன்ஸ் வேக போகுது. இன்னும் நம்ம பட்டர் பீன்ஸ் வேக வைக்கலை. மூடி போட்டு நல்லா பொறுமையாக பட்டர் பீன்ஸ் வேகணும். வெந்ததுக்கப்புறமா அந்த பால் அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதை எந்த அளவுக்குனா அந்த பயிர் நல்லா வெந்து வர அளவுக்கு இந்த தேங்காய் பால்லே இந்த பயிரும் வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பயிர் எடுத்து அமுக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகும். ஆனதுக்கப்புறமா இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குட்டிங்கன்னா மதுரை ஸ்டைல் பட்டர் பீன்ஸ் குழம்பு தயாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட்.